அன்பின் உள்ளங்களே, கவலை ஒன்றும் கைக்குழந்தை கிடையாது. அதை தூக்கி திரிவதற்கு அது வரும் பாதணியை போன்றது. காலுக்கு கீழதான் அது இருக்கணும். அதை நாம கழற்றி வைத்து விட்டுத்தான் கடந்து செல்லணும். அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் அன்னைக்கு மோசேக்கு சொன்னாரு. அவரு ஆண்டவரது மலைக்கு, அவரது பிரசன்னம் இருந்த மலைக்கு 40 வருஷ காலமாக தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு 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 அந்த கவலை கை குழந்தையை போல தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தார் 40 வருஷ காலங்கள். அவர் கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால அவர் கண் முன்னாடியே இருந்த கடவுள் அவருக்கு தெரியவே இல்லை. ஒரு கட்டத்துல கடவுள் சொல்ல வேண்டி இருந்தது, பாருப்பா, நீ கடந்த காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்ட. அந்த தப்பு இது வரைக்கும் உன்னுடைய மனசுல காயமாகத்தான் இருக்குது. அது எனக்கு புரியுது. நான் தான் உன்னை மன்னிச்சிட்டனே. அந்த கவலைய இதுவரைக்கும் என் கை குழந்தை போல நீ தூக்கிக்கிட்டு திரியிற, வேணாமே. அந்த கவலைய நீ பாதணியாக கருதி அந்த இடத்துல கழற்றி வைத்து விட்டு என்னை நோக்கி கடந்து வா. நான் உனக்கான வாழ்க்கையின் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன். மோசே கழற்றிட்டு போனார் இல்லையா? அவர் தன்னுடைய கவலைகள் எல்லாம் கழற்றி விட்டு போனார் இல்லையா? அதுக்கப்புறமாக ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வாழ்க்கையில புதிய திட்டம் என்கின்ற ஒரு பணியை அவருக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த பணியை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவரது ஆசீர் என்கின்ற நம்பிக்கையை அவர் கேடயமாக வைத்துக்கொண்டு புறப்பட்டார் இல்லையா? அப்படி புறப்படுகிற வேளையில அவருக்குள்ள இருந்தது, நான் போற இடத்துல என்னுடைய ஜனங்களை அமைதிப்படுத்தணும். அவர்கள் மனநிலையால குழம்பி போயிருக்கிறாங்க. அவர்களை நான் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர்களை நான் எகிப்துல இருந்து விடுதலை செய்து கொண்டு வர வேணும். அப்படி விடுதலை செய்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவர்களை நான் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணணும். அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு நான் ராஜா கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட தேவைப்படுமாக இருந்தால் நான் சண்டை போடணும். இவற்றுக்கெல்லாம் எனக்கு தேவை குழம்பாத மனநிலை. நான் மனநிலையில குழம்பக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் போகிற இடத்துல எல்லாம் அமைதியோடு இருக்கணும். அதனால அவர் தன்னுடைய பாதங்களில் அணிந்து கொண்டது. இன்னைக்கு மத வாசகத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதன்படி பாதங்களுக்கு அணிந்து கொள்ளுங்கள் அமைதியின் பாதணிகள். அவர் அணிந்து கொண்டது அமைதியின் பாதணிகள். அந்த அமைதியின் பாதணிகளோடு தான் அவர் புறப்பட்டு போனார். அதனாலதான் அவரால் 430 வருஷ காலங்கள் அடிமைகளாக இருந்திருக்கக்கூடிய அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வெளியே வர முடிந்தது. எனவே அன்பின் உள்ளங்களே, உங்களது வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், உங்களது வாழ்க்கையில நீங்க ஆசிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களது கவலைகளை எல்லாம் கை குழந்தைகள் போன்று தூக்கி கொண்டு தெரியாதீர்கள். அவற்றை பாதணிகளாக கருதி கொண்டு கழற்றி வைத்து விட்டு வாருங்கள். ஆண்டவர் நீங்க எப்ப உங்களது கவலைகளை எல்லாம் கழற்றி வைத்து விட்டு வர தயாராக இருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களது பாதங்களுக்கு அமைதி என்னும் ஆசிரின் பாதணிகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார், கொடுப்பார். அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த அமைதியின் பாதணிகள் உங்களது வாழ்க்கையில் ஆசிரை நோக்கி வழிநடத்த உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மகிழ்வென்னும் சிகரம் உயரங்களாக கொள்ளும். ஆமென்.